God is great. Friends, இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500 இது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கோட லைட்டும் எரியுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட லைட்டும் எரியுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கோட லைட் பாருங்கள் பிளிங்க் ஆகின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட லைட்டு பிளிங்க் ஆகிருக்கு. எப்போவுமே ஏர் பேக் ஏபிஎஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டில் இக்னிஷன் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எரியும் போது அந்த எஸ்ஆர்எஸோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் இல்லை ஏபிஎஸ் சிஸ்டத்தில் மால் ஃபங்க்ஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எரியும். இப்போ இதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம். இதை ஸ்கேன் டூல் மூலிமா தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓரளவுக்கு மேனுவலாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலில் பார்க்கும்போது என்ன சென்சார் கம்ப்ளைண்ட்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நான் ஸ்கேன் டூலை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எஸ்ஆர்எஸ் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்பி லைட், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் காமிக்குது கேனில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு சேட்டலைட் இன்டர்னலுக்கு எரர் காமிக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் எரேஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி பாருங்கள், B118A வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு சேட்டலைட்டுக்கு உங்களுக்கு இன்டர்னல் எரர் தான் வருது. இப்போ நான் அது என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டோட இது வந்து உங்களுக்கு சீட்டு பெல்ட்டோட சென்சார் கிட்ட வரும். இப்போ நான் அதுதான் இந்த செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேட்டலைட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போஸ்ட் கிட்ட தான் வரும். ஏன்னா போஸ்ட் கிட்ட ஏர் பேக் இருக்கிற வண்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வரும். இப்போ இதோட லைன் பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ஏற்கனவே நான் இன்னொரு வண்டி எஸ்யூவியில் வீடியோ போட்டிருக்கேன். B118A வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ அதே கம்ப்ளைண்ட் தான் இது. இப்போ நான் இதை ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் பேக்கோட சிஸ்டத்தை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரியோட லைனை ஒரு ½ hour முன்னாடியே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எஸ்ஆர்எஸோட கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது உங்களுக்கு ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் அதை எப்போவுமே நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேட்டரியோட டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டில் வர சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேட்டலைட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வேர்டு சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் சைடு வர சென்சார் உங்களுக்கு சேட்டலைட் சென்சார் தான். இதோட லைன் தான் உங்களுக்கு பாருங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எரர் வந்தது. இப்போ நான் இதை கனெக்ஷன் கொடுக்குறேன். எப்போவுமே சென்சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒயர் திக்னஸ் இருக்கோ அந்த சென்சார் நீங்கள் அதே திக்னஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அப்போ உங்களுக்கு இன்னும் வேறு எதனா ப்ராப்ளம் தான் வரும். இப்போ நான் இதை உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்சாரோட சாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது திருப்பியும் எலி வந்து உங்களுக்கு கடிச்சிச்சுன்னா கூட இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரே இடத்துல நிறுத்துறது, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருளில் நீங்கள் பாதி வந்து இதுலேயே வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால தான் உங்களுக்கு எலி அதிகமாக ஏறும். அதிகமாக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறுத்தாதீங்க, நீங்கள் மாற்றி நிறுத்துங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வராது. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஏன்னா இதை நம்ம ஃபால்ட்டு சரி பண்ணிட்டோம். இருந்தாலும் ஸ்கேன் டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரைஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் எரைஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஏர் பேக்கோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரைஸ் ஃபால்ட்டு கூட எரைஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நோ ட்ரிபிள் கோடு வருது. லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B118A பேசஞ்சர் சைடு சேட்டலைட் உங்களுக்கு சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தது, ஒயர் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது, எலக்ட்ரிக்கல் எரர், அந்த ஒரு ஃபால்ட்டு தான் நான் இப்போ அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த SUV 500. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.